Hello guys, welcome to Ashra's Creative Videos. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கிறிஸ்பியான French fries எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே guys, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 2 பொட்டேட்டோஸ் எடுத்துர்க்கேன். 2 உருளைக்கிழங்கு நம்ம தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் தோல் சீவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன பீசஸாக அதை கட் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப தடிமனாலாம் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக முறுவலாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்லிஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பளவு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க 2 உருளைக்கிழங்கையும். பாருங்கள் கைஸ், இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் 2 உருளைக்கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு பீஸஸாக எடுத்து வைங்க. பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே எடுத்து வச்சிட்டோம். நம்ம எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டோம். நம்ம இதை ஏன் ஆயில் ஊற்றுறோன்னா அப்போ தான் இந்த பீசஸ்லாம் அதில் ஒட்டாமல் வரும் பேனில். அதனால தான் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதுக்கு மேலே வச்சு இதை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வளைச்சி காட்டுவேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வேக வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், பெண்ட் ஆகி வரும், ஆனால் உடையாது. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ ஒரு பவுல் ஏதாவது எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணுற மாதிரி உள்ளதை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், ரெண்டுமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சு வேக வச்சுருக்கிறது, அதெல்லாம் இது கூட ஒன்றா போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக போட்டு ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மூட தேவையில்லை, லைட்டாக பிடிச்சிட்டு ஷேக் பண்ணிங்கன்னா எல்லா சைடுமே அந்த பவுடர் ஒட்டிடும். அந்த மாவு இப்போ நல்லா ஒட்டிக்கும். இப்போ அந்த மாவு டப்பாவில் அந்த மாவை கொஞ்சம் லைட்டாக உதறி விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவோடு எடுத்திங்கன்னா நம்ம பொரிக்கும் போது அந்த எண்ணெயில் போய் எல்லா மாவும் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் உதறி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நிறைய ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணி மாவில் படுற மாதிரி எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் நான் ஒன்று எடுத்து இதையும் வளைச்சி காட்டுறேன். இதுவும் நல்லா பெண்ட் ஆகுது, நான் உடையலை. இந்த கன்சிஸ்டன்சி தாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் மாவு போட்டு அந்த ஃப்ரைஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் நம்ம அதை எப்போ வேணாலும் பொரித்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ குழந்தைங்க கேட்குறாங்களோ அப்போ நம்ம டக்குன்னு பொரித்து கொடுக்கலாம். இப்போ நான் இதை தனியாக பாதி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இது நாளைக்கு கெஸ்ட்டு வராங்களா, நம்ம இன்றைக்கே இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நாளைக்கு ஈஸியாக நம்ம பொரிச்சு கொடுக்கறதுக்கு நமக்கு டைம் சேவ் ஆகும். அதனால் நம்ம இந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ குழந்தைங்க கேட்குறாலும் டக்குன்னு பொரிச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ரெசிபி தான் இது. இப்போ நம்ம பேனில் ஒரு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பீஸஸாக பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு பீஸஸாக பொரித்து எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பீஸஸாக நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இதை சேர்த்து போட்டாலும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா இது ஒட்டாது. பட் ஆனால் கிறிஸ்பினஸ் வேணும்ல, அதுக்காண்டி தான் நம்ம கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் ஏன் ஆயிலில் அதாவது ஒன்று ஒட்டாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம மாவு போட்டு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால் அந்த மாவு இருக்கிறதுனால அது ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டதை பொரிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பேனில் இந்த ஃப்ரைஸை எடுத்து வைக்கிறீங்களோ அதுக்கு கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இதில் உள்ள எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிக்கும். நீங்கள் அடுத்த பேட்ச் பொரித்து எடுத்துக்கோங்க. இதையும் அதே போல் தான் ஒன்றா பொரித்து கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க. இதுவும் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3rd பேட்சும் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இப்படி பேட்சாக போகிறோன்னா நமக்கு கிறிஸ்பினஸ்க்காக தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம 3rd பேட்சும் பொரித்து எடுத்துட்டோம்.
அவ்வளோதாங்க, சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம காசு கொடுத்து ரெஸ்டாரண்ட்டில் அதுக்கு காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லைங்க. வீட்டிலையே சுலபமாக ஈஸியாக செய்யலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.